நான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது, பதவி எனக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. அந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மோடி அவர்கள் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாமே படுவைரல். சனாதானத்தை ஒழிக்க சனாதானவாதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் திருமாவளவன் அவர்கள் செமையான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அவர் பிஎம், நான் எம்பி, அதனால தான் இந்த கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லி. பட் இதே பிஎம் நிறைய எம்பிக்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தும் போது அது எப்படி அதிமுகவினுடைய எம்பி கூட பிஎம் பேசலாம் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் நேரடியாக திமுக ஆட்சி நடக்கும்போது உள்ள வராரு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதனால மரியாதை, இங்கே வர்றது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் மோடி அவர்கள் வந்தாரு, என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள் பேசினாரு. ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெரிய அளவுல ஒரு ஸ்டாச்சு, நல்ல சிலை வடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஸோ அந்த பிரம்மாண்ட சிலை அப்படிங்கிறதை வடிக்க வேண்டும் என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈகர்னஸ். எல்லா தமிழர்களுக்கும் அது ஒரு பெரிய ஈகர்னஸா இருக்கு. எப்போது அந்த சிலை வடிவமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வி.